எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தமிழ்ல ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்க மைக்கேல் படத்தோட கதையை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புது விவரம் நீங்க இருந்தீங்க அப்படின்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல நிறைய ரவுடிங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு நபர் முகத்தை மூடி ஒரு இடத்துல உட்கார வச்சு சம்மடி அடிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே பண்ணது யாரு, இதுக்கு பின்னாடி எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமா அடிச்சுக்கிட்டே இருக்க அவர் எதுவும் சொல்ற மாதிரியே தெரியல. இதனால கன் எடுத்து அவரை மிரட்ட பயங்கரமா சிரிக்கிறார். இது எல்லாத்தையுமே பண்ணது ஒரே ஒருத்தன் தான். அவனை பத்தி என்னை விட யாருக்கு நிறைய தெரிஞ்சிட போகுது அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே இதுக்கு பின்னாடி என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத ஒரு பெரிய பிளாஷ்பேக்கா சொல்றாரு. இப்ப அப்படியே ஒரு சின்ன பையன் போட்ல இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த உலகத்துல 2 வகையான மக்கள் தான் இருக்காங்க. நீந்த தெரியாதவனை தண்ணியில புடிச்சு தள்ளிட்டு அதை பார்த்து சிரிக்கிறது ஒரு ரகம், நடக்க தெரிஞ்ச உடனே தண்ணியில குதிச்சு நீச்சலை கத்துக்கிறது இன்னொரு ரகம். இவன் இந்த 2வது ரகத்தை தான் சேர்ந்தவ அப்படின்ற மாதிரி இந்த போட்ல இருந்த பையனும் பாத்தீங்கன்னா எகிரி குதிச்சு நீச்சல் அடிச்சுக்கிட்டு கடற்கரைக்கு வந்துடுறான். வந்த உடனே பைக்குள்ள இருந்து 2 போட்டோ எடுத்து பாக்குறான். ஒன்னு இவங்க அம்மாவோட போட்டோ வயலின் வச்சுக்கிட்டு நின்றுகிட்டு இருப்பாங்க. இன்னொரு போட்டோவை பார்த்தவொடனே செம்ம கோவமாய் அங்கிருந்து எழுந்து போயிடுறான். சோ இவன் இந்த ஊருக்கு வந்ததே பாத்தீங்கன்னா இந்த போட்டோல இருக்கிறவரை பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக தான். ஒரு கடையில போய் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது அங்க ஒரு அம்மா தன்னோட குழந்தைக்கு பயங்கரமா உடம்புக்கு முடியல, இந்த பையனை விட்டுடுங்க அப்படின்னு மாதிரி சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்ப அந்த ஓனரும் அதெல்லாம் முடியாது அப்படின்ற மாதிரி இவங்களை தூக்கி தள்ளிட்டு இதை பார்த்துக்கிட்டு இருந்த இந்த பையன் பாத்தீங்கன்னா செம்ம கோவமாயிடுறா. அங்க இருக்கிற ஒரு பின் எடுத்து அவரோட கையிலேயே அடிச்சு கையை உடைச்சிட்டு அதுக்குள்ள இருந்த கொஞ்சம் பணத்தை எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து இந்த அம்மா கிட்ட கொடுக்குறான். நமக்கு தேவை அப்படின்னா நாம தான் எடுத்துக்கணும், யார்கிட்டயும் கையை கட்டி நிக்க கூடாது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிக்கிட்டே இருக்க இதை பார்த்த இவங்களும் நீ கண்டிப்பா ஒரு நாள் பெரிய ஆளா வருவ, இந்த ஊரையே நீ ஆட்சி செய்வ, உன் பேர் என்னப்பா அப்படின்ற மாதிரி கேட்க அவர் பேரே சொல்லல. இந்த உலகமே உன் பேரை தெரிஞ்சுக்கிற நாள் கூடிய சீக்கிரம் வரத்தா போகுது அப்படின்ற மாதிரி சொல்ல படத்தோட பேரை போடுறாங்க. ஸோ அந்த பையன் பேர் தான் பாத்தீங்கன்னா மைக்கேல் அப்படின்றது. ஆனா இப்ப இந்த கதையை சொல்லிக்கிட்டு இருந்தவரோட வாய்ஸ் ஓவர்ல பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் வர ஆரம்பிக்குது. அவங்க எந்த நேரத்துல சொன்னாங்கன்னு தெரியாது, ஆனா அங்க ஏற்கனவே ஒருத்த சாம்ராஜ்யத்தை நடத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி மும்பையை கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு இருக்க ஒரு நபரை காமிக்கிறாங்க. குருநாத் அப்படின்றது தான் இவருடைய பேரு. இவர் எங்க இருந்து வந்தாரு எப்படி வந்தாரு அப்படின்றது யாருக்குமே தெரியாது. ஆனா மும்பைல இவர் தான் பாத்தீங்கன்னா பார் கலாச்சாரத்தை கொண்டு வந்திருப்பார். அண்ட் இது மூலமா கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து பாம்பேல ஒரு தடுக்க முடியாத டான் ஆயிட்டு இருப்பார். இவருக்கு ஃபேமிலியில பாத்தீங்கன்னா அவரோட ஒய்ஃப் ஒருத்தவங்க இருப்பாங்க, இவருக்கு ஒரு பையன் இருப்பான். இவங்க 2 பேரையும் காமிக்கிறாங்க. அண்ட் காட்டப்படாத இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த குருநாத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு தம்பி இருப்பார். தம்பி இருக்கிறதால எங்க நம்ம பையனுக்கு இதெல்லாம் கிடைக்காம போகுமோ அப்படின்ற மாதிரி குருநாத்தோட மனைவி பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரும் பிரிக்கிறதுக்கான நிறைய வேலைகளை பார்த்திருப்பாங்க. இதனால குருநாத்துக்கு பாத்தீங்கன்னா பிரச்சனை வரக்கூடாது அப்படின்ற மாதிரி தம்பியை வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டு இவர் இங்கே இருக்கிறார். அண்ட் வெளிநாட்டுக்கு போனவரோட தம்பியை பாத்தீங்கன்னா அடுத்ததா யாருமே பார்த்திருக்க மாட்டாங்க. குருநாத்தோட மனைவி தான் எங்க இது எல்லாமே தன் பையனுக்கு கிடைக்காம போயிடுமோ அப்படின்றதுக்காக கொலை பண்ணிட்டாங்கன்னு ஒரு செய்தி உலாவிட்டு இருக்கும். ஆனா அதே சமயத்துல இந்த குருநாத்துக்கு பாத்தீங்கன்னா பார்ல இருக்க ஒரு பெண் கூட பழக்கம் ஏற்படுது. இந்த விஷயம் குருநாத்தோட மனைவிக்கு தெரிய வர அந்த பெண்ணை வீட்டோட எரிச்சு கொண்டுடுறாங்க. சோ இப்படிப்பட்ட சாம்ராஜ்யத்தை பாத்தீங்கன்னா குருநாத் உருவாக்கி வச்சிட்டு இருப்பார். இந்த எல்லா விஷயங்களையும் காமிச்சிட்டு அப்படியே மைக்ல காமிக்கிறாங்க. சின்ன பையனா இருக்கார் இல்லையா, ஒரு காரியத்துக்காக தான் இங்க வந்திருப்பார். அது என்ன காரியம் அப்படின்னா அவரோட அப்பாவை கொல்றதுக்காக. இவரோட அப்பா ஒரு இடத்துல பாக்குறாரு, கொல்லலாம் அப்படின்னு மாதிரி கத்தி எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்க 2 பேரும் நேருக்கு நேரம் சந்திச்சுக்கிறாங்க. அந்த இடத்துல குருநாத் இருப்பார். பையன் கத்தியோட இருக்கான். அண்ட் எதிரில் பாத்தீங்கன்னா குருநாத்தை கொல்லணும் அப்படின்ற மாதிரி இன்னொருத்தர் கத்தியோட வந்திருப்பார். 2 பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் நின்றுகிட்டே இருக்க இவர் பாத்தீங்கன்னா மைக்ல கூப்பிட்டு வந்துடுறாரு. உனக்கு என்ன வேணும், இந்த சின்ன வயசுல எதுக்காகடா கத்திய வச்சிருக்கேன்னு கேட்க என்னோட அப்பாவை நான் கொலை பண்றதுக்காக தான் வந்தேன், எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அண்ட் இதை கேட்ட இவரும் பாத்தீங்கன்னா உன் அப்பாவை தானே கொலை பண்ணணும், அவனை கொன்னாச்சு அப்படின்ற மாதிரி கத்தி எடுத்துட்டு வந்தார் இல்லையா, அவர் அந்த இடத்துல இவரோட ஆளுங்க கொன்னு போட்டுடுறாங்க. அண்ட் இவருக்கும் யாரும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இதனால நீ எங்க கூடயே வந்துரு, நாங்களே வளர்த்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி கூட்டு போறாங்க. ஆனா இந்த குருநாத்தோட அடியால் தான் பாத்தீங்கன்னா சாமி அப்படின்றவர் இந்த கதைகளை சொல்லிக்கிட்டு இருக்கா இல்லையா, அவரும் இவர் தான். இவரோட அரவணைப்புல தான் பாத்தீங்கன்னா மைக்கேல் வளர ஆரம்பிக்கிறார். சொந்த பையன் போலவே அவர் பாத்துக்கிட்டதாகவும் அவனுக்குள்ள ஏதோ ஒரு தீராத பகை இருந்துகிட்டே இருக்கிறதாகவும் சொல்லுவார். ஆனா அப்படியே கட் பண்ணி பல வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. குருநாத்தையும் அவரோட பையனையும் பாத்தீங்கன்னா காமிக்கிறாங்க. அவரோட பையனும் பெரிய பையனா ஆயிட்டு இருப்பான். 300 கோடிக்கு பிசினஸ் இருக்கு. அந்த ட்ரக்ஸை கொண்டு வந்து நம்ம சேல் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்த லெவல்ல போயிடுவோம்பா, அது நான் பண்ணவா அப்படின்ற மாதிரி குருநாத்தோட பையன் போய் கேட்டுக்கிட்டே இருக்க. ஆனா இவர் பாத்தீங்கன்னா முடியாதுன்ற, எதுக்கு யாரை போடணும் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும், நீ இதுல எல்லாம் கலந்துக்காத, நீ டீசெண்டா ஒதுங்கிடு அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்ப. ஆனா அதே சமயத்துல வேற ஒரு கூட்டம் பாத்தீங்கன்னா குருநாத்தை பத்தி ஒரு பிளான் போட்டுக்கிட்டு இருக்கு. அந்த குருநாத் இருக்கிற வழியும் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது, அந்த 300 கோடி ரூபாய் சரக்கு வேஸ்டா போக போகுது, ஒரே வழிதான் இருக்கு, அந்த குருநாத்தை போட்டு தள்ளிட்டு நம்ம அதை எடுத்துக்கணும், இதுக்கு பிளான் பக்காவா போடணும் அப்படின்ற மாதிரி ஒரு சைடு பிளான் எல்லாத்தையும் போட்டுட்டுறாங்க. இன்னொரு சைடு குருநாத்தோ அந்த 300 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா, அதை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆளுங்களை கூப்பிட்டுக்கிட்டு போறாரு. உள்ள போன உடனே ஒரு போடுறதுக்கு ஸ்கெட்ச் போட்டிருப்பாங்க இல்லையா, நிறைய ஆளுங்க கத்தியோட சுத்து போட்டுட்டுறாங்க. இதை பார்த்த குருநாத்தோட ஆளுங்க எல்லாருமே அண்ணனை ஸ்கெட்ச் போட்டாங்க, இங்க இருந்து ஓடிடுங்கடா அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஓட ஆரம்பிக்கிறாங்க.
ஆனா அந்த சமயம்னு பார்த்து ஒரு நபர் சிலிண்டர் எடுத்துக்கிட்டு உள்ள போறாரு. ஆனா அந்த சிலிண்டரை தூக்கி போட்டு அங்க இருக்கிற ரவுடிங்க மேல பத்த வைக்க பாதி ரவுடிங்க எரிஞ்சு பயத்துல ஓடி போயிடுறாங்க. மிச்சம் எல்லாருமே சண்டை செய்ய நிக்க. ஆனா அப்பதான் பாத்தீங்கன்னா மைக்கேலோட முகத்தை காமிக்கிறாங்க. குருநாத்தை இங்க இருந்து உயிரோட காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக இந்த ரவுடிங்க எல்லாத்துக்கூடயும் சண்டை போட ஆரம்பிக்கிற ஒரு பயங்கரமான சண்டையோட முடிவுல குருநாத்துக்கு எதுவும் ஆகாம சில காயங்களோட தூக்கிட்டு வந்துடுறாரு. அண்ட் கூட்டத்தோட ஒருத்தரா இருந்தவரு குருநாத்தை காப்பாத்திட்டா இல்லையா, இதனால குருநாத்துக்கு பிடிச்சவரா மாறிடுறாரு. இதுக்கு அடுத்த நாள் குருநாத் இவரை கூப்பிட்டுட்டு உனக்கு என்ன வேணுமோ கேளு, எல்லாத்தையும் நான் பண்ணித்தரேன் அப்படின்னு மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது குருநாத்தோட பையன் பேர் பாத்தீங்கன்னா அமர்நாத் அப்படின்றது. அவர் அங்க வர்றாரு. அந்த பாரோட கான்ட்ராக்ட் எல்லாம் நானே எடுத்துக்கிறப்பான்னு சொல்ல, நான் தான் உள்ள எதுலயும் இன்வால்வ் ஆகக்கூடாதுன்னு சொன்னல, எங்க இருந்து முதல்ல போ அப்படின்ற மாதிரி கோவமா பேசி அனுப்பிட்டுறாரு. இதை பார்த்த இவரோட ஒய்ஃபும் பையனோட நிலைமையை நினைச்சுக்கிட்டு அங்க இருந்து கோவமா போயிடுறாங்க. ஹீரோ கிட்டயும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த பாரோட எல்லாத்தையும் நீயே எடுத்துக்கோ, அந்த பார் இனிமேல் உன் கண்ட்ரோல் தான் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு காரியம் கொடுக்குறாரு. அங்க இருக்க சாமியும் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி குருநாத்துக்கு உனக்கு பிடிச்சி போயிடுச்சு, அதனால தான்டா இவ்வளவு வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்கான்ற மாதிரி சொல்ல இவரும் பாருக்கு போறாரு. அந்த பார் பாத்தீங்கன்னா ஒரு அடிதடியான பார், டெய்லி ஒரு சண்டையாச்சும் வராம இருக்கவே இருக்காது. அப்படிப்பட்ட பாரை இவர் யாரு என்ன ஏதுன்னு பார்க்காம எல்லாரையும் அடிச்சு கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து அந்த பார்ல சண்டையா வரக்கூடாது அப்படின்னு மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காரு. இன்னொரு சைடு குருநாத் கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆகி எனக்கு ஸ்கெட்சு போட்டவங்க யாரு என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கிறார். மொத்தம் 5 பேர் போட்டிருப்பாங்க. 4 பேரை கண்டுபிடிச்சி அவங்க கைகள் எல்லாத்தையும் வெட்டிடுவாங்க. 4வது ஆள் வெட்டும் போது இந்த மாதிரி 5வது ஆள் யாருன்னு எனக்கு தெரியல, நீ சொன்ன அப்படின்னா உன் கையை மட்டும் வெட்டி விடுவான்னு மிரட்ட அவரும் 5வது ஆள் ஒரு நபரோட பேரை சொல்லி தன்னோட உயிரை காப்பாத்திக்கணும்னு நினைக்கிறார். ஆனா முடியல, இவரையே கொண்டுடுறாங்க. அந்த 5வது ஆள் எங்க, அவன் உடனடியா எனக்கு வேணும் அப்படின்னு மாதிரி குருநாத்தும் தேட ஆள் அனுப்ப அவர் எங்கேயுமே கிடைக்கல அப்படின்ற மாதிரி ஆயிடும். அவரோட பொண்ணு மட்டும் டெல்லியில படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய வருது. ஆனா அதே சமயத்துல ஹீரோவோட பார்ல பாத்தீங்கன்னா ஆர்கே அப்படின்ற மாதிரி குருநாத்தோட அடியாள் ஒருத்தர் இருப்பார். அங்க போய் சில சண்டையை போட ஹீரோ பாத்தீங்கன்னா அவர் போட்டு சம்மடி அடிச்சிட்டு கோவமான இந்த ஆர்கேவும் நான் அடுத்த வாட்டி உன்னை பார்க்கும்போது அது உன் சாவுக்கு தாண்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி அங்கிருந்து போயிடுறாரு. அப்படியே கட் பண்ணா குருநாத் பாத்தீங்கன்னா அவர் கூப்பிடுறாரு. ஆர்கேவை எதுக்காக அடிச்ச, அவன் எத்தனை வருஷமா எனக்கு வேலை செய்யறான் தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்க இவரு என் இடத்துல நீங்க இருந்திருந்தாலும் இதை தான் பண்ணிருப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த குருநாத்து கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த மாதிரி எனக்கு ஸ்கெட்சு போட்டவனுங்கள 4 பேரை நான் போட்டுட்டேன், இன்னும் ஒருத்த மட்டும் எங்க இருக்கான்னு தெரியல, அவன் பொண்ணு ஆனா டெல்லியில படிக்கிறா, அந்த பொண்ணை நீ ஃபாலோ பண்ணணும், அந்த பொண்ணு தன்னோட அப்பாவை எப்ப பார்த்தாலும் அந்த பொண்ணையும் சேர்த்து 2 பேரையும் போட்டு அங்கிருந்து வந்துரு, இந்த அசைன்மெண்ட்டை நீ தான் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி 2 பேர் போட்டோவையும் கொடுக்குறாங்க. அந்த பொண்ணோட போட்டோவை பார்க்க இவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அப்படியே கட் பண்ணி டெல்லியில இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா ஒரு டான்சிங் காம்படிஷன்ல டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கும். அந்த விஷயத்த காமிக்கிறாங்க. அந்த டான்ஸ் ஸ்டெப் எல்லாத்தையும் மைக்கேல் தூரமா நின்று பாத்துக்கிட்டே இருக்க இவங்களோட அசைவுகளை வச்சு அவர் அப்படியே மயங்கிட்டுறாரு. ஆனா இதுக்கு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா இவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறார். அவங்க போற வர எல்லா இடங்களும் பின்னாடியே போய்கிட்டே இருக்க இந்த விஷயத்த பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு கவனிச்சிடுறாங்க. ஒரு நாள் இவங்க போன் பூத்துல பேசிக்கிட்டே இருக்கும்போது இவர் அவங்க பாத்துக்கிட்டே இருப்பார். அப்ப திடீர்னு அவங்க காணாம போயிடுறாங்க. இவரும் எங்க போனாங்கன்னு சுத்தி முத்தி தேடிக்கிட்டே இருக்கும்போது இவரோட கார்லயே வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க. என்னதானே தேடிக்கிட்டு இருக்க, சரி வா வண்டி எடு, நான் வெளியே போகணும், நீ என்ன ஃபாலோ தானே பண்ணிக்கிட்டு இருக்க, அதுக்கு நீ எனக்கு உதவி பண்ணலாமே அப்படின்ற மாதிரி கேட்க இவரு எதுவுமே பேசாம வண்டி எடுக்கிறார். போகும்போது அவங்க நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டே இருப்பாங்க. இவரு எதுவும் பேசாம அமைதியா இருக்க அங்கிருந்து கிளம்பி ஒரு பார்ட்டிக்கு போறாங்க. நான் இங்க தனியா தான் வந்திருக்கேன், நீ என் கூட ஜாயின் பண்ணிக்க முடியுமான்னு கேட்க இவரும் யோசிக்காம அவங்க கூட போய் பார்ட்டில ஜாயின் பண்றாரு. அழகான ஒரு பாட்டு. அது இந்த பாட்டு முடிஞ்ச உடனே ஹீரோ மேல டயர்டாகி படுத்துட்டுறாங்க. இவரும் அவங்கள பாத்துக்கிட்டே இருக்க, என்ன பாத்துக்கிட்டே இருக்க, நான் உன் மனசை உடைச்சிருவேன், என்ன லவ் பண்ணும் அப்படின்னு ஏதாவது ஐடியா இருந்தா அது அடியோட வெறுத்துரு அப்படின்ற மாதிரி சொல்ல இவர் எதுவுமே பேசாம அவங்கள மட்டுமே பாத்துக்கிட்டே இருக்கார். அப்படியே கட் பண்ணி ஒரு தூக்கத்துல கெட்ட கனவு வந்து எழுந்துக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. கரெக்டா ஹீரோயின் போன் அடிக்கிறாங்க. நான் ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும், எனக்கு கொஞ்சம் வந்து உதவி பண்ண முடியுமான்னு கேட்க இவரும் எங்கன்னு கேட்கிறாரு. நான் போகும்போது சொல்றேன், இப்ப நீ வர முடியுமான்னு கேட்க கரெக்டா ஒரு காஃபி ஷாப்புக்கு கூப்பிட்டு வருவாங்க. நீ இங்கேயே இரு, நான் உள்ள போய் என்னோட ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி இவரை வெளியவே நிக்க வச்சுட்டு போக இவருக்கு அவங்க உள்ள போன உடனே ஒரு பயங்கர சந்தேகம் வர ஆரம்பிக்கும். இவங்க அப்பா கூட இவருங்க பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி. இவரோட பாஸ் சொன்னது 2 பேரும் ஒன்னா பார்க்கும்போது நீ 2 பேரையும் போட்டு தள்ளிடு அப்படின்னு தான் இல்லையா, இதனால கண்ணை எடுத்துக்கிட்டு அவங்க யாரு கூட பேசுறாங்கன்னு பாக்கிறதுக்காக வேகமா உள்ள போடுறாரு. போய் பார்த்தா யாருமே இல்லை. ஒருவேளை நம்ம தப்பா நினைச்சிட்டோமோ அப்படின்னு மாதிரி ரிட்டர்ன் போக இந்த சைடு ஹீரோயினே இவரை பார்த்துட்டு வந்துடுறாங்க. என் ஃப்ரெண்டு வரல போல, நான் உன்னை ரொம்ப நேரம் காக்க வச்சிட்டேன், வா வீட்டுக்கு போகல அப்படின்ற மாதிரி இவங்க வீட்டுல இறங்கிட்டு சரி நான் அப்புறம் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு அனுப்பி விட்டுட்டுறாங்க. ஆனா அவங்கள டிராப் பண்ணிட்டு ஒரு கார்ல தனியா வந்துகிட்டே இருக்கும்போது நிறைய விஷயங்களை யோசிச்சுக்கிட்டே இருப்பார். அந்த பொண்ணு ஏன் நம்ம கிட்ட போய் சொல்லக்கூடாது, கண்டிப்பா அவங்க அப்பா தான் அது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு போறாரு. கதவை வேகமா தட்ட கதவை திறக்கிறாங்க. என்னாச்சு, எதுக்காக இங்க வந்திருக்கேன்லாம் கேட்க இவர் வேகமா வீட்டுக்குள்ள போய் செக் பண்ணி பாக்குறாரு. இவங்களோட அப்பா தான் இருப்பார். போட்டு சம்மடி அடிக்கிறாரு. அண்ட் கண்ணை எடுத்துட்டு வந்து சுடலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண
ஹீரோயின் காலை பிடிச்சி கெஞ்சுறாங்க. அவர் என்னோட அப்பா, தயவு செஞ்சு விட்டுடு அப்படின்ற மாதிரி. இதனால இவரும் என்ன பண்றதுன்னு தெரியாம பயங்கரமா யோசிக்கிறார். வேற வழி இல்ல, இந்த பொண்ணுக்காக விட்டுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி அவர் சுடாம விட்டுட்டு அவர் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறாரு. நாங்க எதுக்காக பிளான் போட்டோம் அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்த சொல்றாரு. இதுக்கு பின்னாடி எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா வேற ஒரு நபர் இருந்திருப்பார். அந்த நபர் இவர்கிட்ட காசை கொடுத்து பிளானையும் கொடுத்து கொன்னுடு அப்படின்ற மாதிரி அனுப்பி விட்டுட்டு இருப்பார். கரெக்டா ஸ்கெட்ச் போட்டு கொல்லணும்னு தான் நாங்க போனோம், ஆனா எல்லாமே தப்பா போயிடுச்சு, அதனாலதான் இந்த நிலைமை அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த பிளான் கொடுத்த நபர் யாருன்னு கேட்கிறார். அவரும் ஒரு பேரை சொல்ல அப்படியே கட் பண்ணி குருநாத்தை காமிக்கிறாங்க. அவருக்கு போன்ல இன்ஃபர்மேஷன் வருது, மைக்கில் அந்த பொண்ணையும் அவங்க அப்பாவையும் தப்பிக்க விட்டுட்டான் அப்படின்ற மாதிரி. அண்ட் இவரும் பாத்தீங்கன்னா என்ன பண்றதுன்னு தெரியாம சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி போனை வைக்கிறார். இன்னொரு சைட் கட் பண்ணா இதுக்கு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா மைக்கேல் ஹீரோயினை பார்க்க போக மாட்டார். ஹீரோயினும் மைக்கேல் எங்க போனாரு அப்படின்ற மாதிரி தேடிக்கிட்டே இருக்க நாட்கள் செல்ல ஆரம்பிக்குது. மைக்கேல் அவங்க கண்ணு முன்னாடி வர மாதிரியே தெரியல, பயங்கர அப்செட்டா இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது தான் ஒரு நாள் இவங்க காலேஜ் முடிச்சுட்டு வரும்போது மைக்கேல் அவங்க முன்னாடி வந்து நிக்கிறாரு. இவங்களும் அவர் ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிட்டு வீட்டுக்கு கூட்டு போக அவங்க 2 பேருக்குள்ளேயும் ரொமான்ஸ் நடக்க ஆரம்பிக்குது. அதே சமயத்துல ஒரு பாட்டு ஓடி முடியுது. எல்லாம் முடிஞ்ச உடனே அமைதியா படுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த சமயம்னு பார்த்து நிறைய அடியாளுங்க பாத்தீங்கன்னா கத்தியோட அந்த வீட்டுக்கு வராங்க. 2 பேரையும் கொல்லணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண இந்த விஷயம் மைக்கேலுக்கு தெரிய வர ஆரம்பிக்குது. அங்க இருக்கிற எல்லாருக்கூடயும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது இந்த சைடு ஹீரோயினை பாத்தீங்கன்னா அடிச்சு புடிச்சிடுறாங்க. இன்னொரு சைடு மைக்கேலும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா இல்லையா, அவங்க கிட்ட ஒரு கட்டத்துல அடி வாங்கி அவரையும் பாத்தீங்கன்னா புடிச்சிடுறாங்க. 2 பேரையும் தூக்கிட்டு ஒரு இடத்துக்கு போயிடுறாங்க. 3 நாள் கழிச்சு காமிக்கிறாங்க. பார்ல அடிச்சு அனுப்பிட்டார் இல்லையா, அந்த ஆர்கே தான் அங்க இருப்பார். நான் சொன்னேன்ல அடுத்த நாள் அவனை சந்திக்கும் போது அதுவும் சாவாதான் இருக்கும்னு, இப்ப வந்துருச்சா, சாக தயாராயிட்டியாடா அப்படின்ற மாதிரி கேட்க இவர் எதுவுமே பேசாம ஹீரோயின் பேரை சொல்லி அவங்க எங்க அப்படின்றது மட்டும் தான் கேட்கிறாரு. ஆனா அப்பதான் பாத்தீங்கன்னா குருநாத்தோட பையன் வெளியே வர்றார். இது எல்லாத்துக்குமே பின்னாடி இவர் தான் இருந்திருப்பார். தன்னோட அப்பாவை கொலை பண்ணணும் அப்படின்றதுக்காக பிளானை போட்டிருப்பார். எதனால அப்படின்னா அந்த 300 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா நைஜீரியா கிட்ட இருந்து வர மாதிரி இருக்கும். அந்த நைஜீரியன்ஸ் கிட்டே போய் டீல பேச அவங்க பாத்தீங்கன்னா உன்னோட அப்பாவோட துணை இல்லாம இது பண்ணவே முடியாதுன்றாங்க. தன்னோட அப்பா கிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவர் பேச போயிருப்பார். அவர் முடியாதுன்னு இருப்பார் இல்லையா. இதனால கோபமானவரும் இந்த மாதிரி அவர் உயிரோடு இருக்கிறவரையும் என்னை வளரவே விட மாட்டாரு, அவரை போட்டாகணும் அப்படின்ற மாதிரி பக்காவா ஸ்கெட்சை போட்டு அதை பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட அப்பா கிட்ட கொடுத்து அது மூலியமா எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க. கொலாப்ஸ் ஆகிட்டு இருக்கும். அன்னைக்கு ஹீரோயினோட அப்பா கூட பார்த்தீங்கன்னா இவரோட பேரை தான் சொல்லியிருப்பார். இந்த எல்லா விஷயங்களையும் இவர் சொல்லிட்டு என் அப்பாவை போட நான் ஆள் அனுப்புனேன், அது மிஸ் ஆயிடுச்சு. சரி இந்த பிளான் வெளியே போகக்கூடாதுன்னு ஏன் அப்பா தெரிஞ்சோ தெரியாமலோ எனக்கு நல்லது பண்ற விதமா அந்த நபரை போட சொல்லி ஒன்னு அனுப்புனாங்கல்ல, அவரை போடாம தப்பிக்க விட்டு உண்மை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டா எப்படிப்பா. இவ்வளோ பிரச்சனைக்கு மத்தியிலையும் அந்த பொண்ணை பேரை மட்டும் நீ கத்திக்கிட்டே இருக்கிய, அவ்வளோ லவ் ஆயிருச்சோ. ஆனா அவ உன்னை லவ் பண்றான்னு உனக்கு தெரியுமா, இப்படி இருக்கியப்பா, அதை அவ வாயாலே சொல்லுவா பாரு அப்படின்ற மாதிரி அடிச்சு புடிச்சு வச்சுட்டு இருந்த ஹீரோயினை பாத்தீங்கன்னா கூட்டு வந்து இவர் முன்னாடி நிறுத்துறாங்க. சொல்லு அவன் முன்னாடி, நீ ஏன் உண்மையை சொல்லுமா, நீ அவனை லவ் பண்ணல அப்படின்றதையும் இது எல்லாத்தையுமே உன் அப்பாக்காக தான் பண்ணன்றதையும் சொல்லுமான்னு சொல்ல அப்படியே கட் பண்ணி ஹீரோயின் பண்ண விஷயங்களை காமிக்கிறாங்க. இவங்க தன்னோட அப்பா கிட்ட போன்ல பேசிக்கிட்டு இருக்கும்போது தன்னை கொல்ல மைக்கேல் அப்படின்ற ஒரு நபர் வராரு அப்படின்றது தெரிஞ்சிட்டு இருக்கும். இவங்களையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க நபர் அவர் தான் அப்படின்றது தெரிஞ்சிட்டு இருக்கும். இதனால தன்னோட அப்பாவை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக மைக்கேல லவ் பண்ற மாதிரி இவங்க சொல்லியிருப்பாங்க. இந்த விஷயத்த எல்லாத்தையும் ரிவீல் பண்ணி முடிக்க இந்த பொண்ணோட கையில ஒரு கண்ணை கொடுக்குறாங்க. இதுக்கு மேல உயிரோட இருக்கணுமா, நீ தான் அவனை சுடணும் அப்படின்ற மாதிரி இந்த அமர்நாத்தும் அவங்கள பிடிச்சி வச்சு விளையாடிக்கிட்டே இருக்க கன்னு ஃபயர் ஆகி ஹீரோவோட உடம்புல பட்டுறது. ரத்தம் சொட்ட சொட்ட அந்த இடத்துல அப்படியே அவர் கீழே விழ, பரவாயில்லையே அவனை நீ சுட்டுட்ட, இதனால நான் பாறை வச்ச பாப்ப நினைக்காத அப்படின்ற மாதிரி ஹீரோயினோட அப்பாவை அந்த இடத்துல சுட்டுறாங்க. அண்ட் ஹீரோயினையும் பாத்தீங்கன்னா ஒரு சீக்ரெட் பிளேஸுக்கு எடுத்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அங்க இருக்கிற எல்லாரும் கிளம்பிடுறாங்க. ஆனா இந்த ஹீரோவோட டெட் பாடியை பாத்தீங்கன்னா தண்ணியில தூக்கி போடுவாங்க. ரத்தம் ஒழுவிக்கிட்டே தண்ணிக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா போய்கிட்டே இருக்கும்போது இவரோட அம்மாவோட ஞாபகங்கள்லாம் வருது. இவங்க அம்மா எங்க இருந்து இவரோட பேரை சொல்லி கூப்பிடுற மாதிரி கேட்க கண் முழிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி இன்டர்மிஷன் போடுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி அமர்நாத்தை காமிக்கிறாங்க. அவரோட பையன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு அவன் ஏமாத்திட்டான், அதனால அவனை கொன்னுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இவர் போட்டு சம்மடி அடிக்கிறார். அவன் சாதாரணமான ஆளே கிடையாது. அன்னைக்கு ஒரு நாள் என்னை எல்லாரும் சுத்து போட்டுட்டாங்க, எல்லாரையும் அடிச்சு ஏன்னா அவன் தோல்ல சுமந்துக்கிட்டு வந்தான். அவ்வளோ சீக்கிரமா அவன் சாகிற ஆளே கிடையாது, உனக்கு நல்லா தெரியுமா, அவனை நீ கொன்னுட்டியான்னு கேட்கிறாரு. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, அவனை அடிச்சு தண்ணியில தூக்கி போட்டாச்சுன்னு சொல்ல ஆனா இவருக்கு நம்பிக்கையே இல்லை. அவனை சும்மா விடக்கூடாது, நீ தெரிஞ்சோ தெரியாமலோ பாம்பு வாழை மிரிச்சிட்டு அதை சும்மா விடவே கூடாது, அவன் அவ்வளோ சீக்கிரமா சாகுற ஆளே கிடையாது, இதுக்கு மேல நீ எதுலும் இன்வால்வ் ஆகுவானா, மிச்சம் எல்லாத்தையும் பசங்க பார்த்துப்பாங்கன்னு ஆளுங்களை அனுப்பிவிட அதே சமயத்துல
சுடப்பட்டு தண்ணியில தூக்கி போடப்பட்ட ஹீரோவை காமிக்கிறாங்க. அவர் சாகாம கண் முழிச்சிட்டாரு இல்லையா, அப்படியே நீச்சல் அடிச்சுக்கிட்டு மேல வந்துட்டார். மேல வந்த உடனே தன்னோட புண்களை பார்த்து பயங்கரமா கத்துறாரு. அங்க இருந்து கிளம்பி ஹீரோயினை ஒரு இடத்துல புடிச்சு வச்சிருப்பாங்க. அந்த இடத்துக்கு போறாரு. அங்க 100க்கும் மேற்பட்ட ரவுடிகள் இருப்பாங்க. தனியால போய் நிக்க, நீ செத்துட்டோன்னு நினைச்ச, என்னடா உயிரோட வந்திருக்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் அவரை பார்த்து கேக்குறாங்க. ஆனா அதே சமயத்துல இவரும் அங்க இருக்கிறவங்க கிட்ட யார்கிட்டயுமே எதுவுமே பேசல. தீரா எங்கடா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பேரை மட்டுமே சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஹீரோயின் அதை கேட்டு அவர் முன்னாடி வந்து நிக்க, நான் உன்னை சுட்டுட்டேன், நான் உன்னை ஏமாத்தவும் செஞ்சிருக்கேன், இவ்வளோ காரணத்தை தாண்டி எதுக்காக என்னைய நீ தேடி வந்துகிட்டு இருக்கேன்னு கேட்குறாங்க. இவர் எதுவுமே பேசாம, நமக்கு பிடிச்சவங்களுக்காக நம்ம எந்த எல்லைக்கும் போவோம், உன்னோட அப்பா அவனுக்கு பிடிச்சிருக்கு, அதனால தான் நீ இந்த மாதிரி பண்ண, இன்னும் எத்தனை வாட்டி என்னை சுட்டாலும் நான் ஊங்கிட்டே தான் வந்துகிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த சைடு அமர்நாத் வந்துடுறாரு. இவன் இன்னும் சாகலையா, இவனை உயிரோடு விடக்கூடாதுரா அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் நடுவில் பூந்து கலாய்ச்சிக்கிட்டு இருக்காரு. இந்த சமயத்துல லவ் கேக்குதாப்பா உங்களுக்கு, நீங்க 2 பேரும் ஒன்னாதான் சாக போறீங்க இப்ப அப்படின்ற மாதிரி. அண்ட் ஹீரோவும் உனக்கு என்ன வேணும் கேளுதியா அப்படின்ற மாதிரி ஹீரோயினை பார்த்து கேட்கிறாரு. அவங்க கொஞ்ச நேரத்துக்கு எதுவுமே பேசாம இருந்துகிட்டே இருக்காங்க. ஆனா அந்த சமயம்னு பார்த்து அமர்நாத் அவங்கள பயங்கரமா வெறுப்பேத்திக்கிட்டே இருக்க, எனக்கு நீ இவனை கொன்னா போதும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட்டுன்னு ஒரு கல் எடுத்து அவர் மூஞ்சிலே வைக்க, ரத்தம் சொட்ட சொட்ட அமர்நாத் நிக்கிறான். ஆனா அங்க இருக்கிற அழியாளுங்க எல்லாருமே மைக்கில போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. மைக்கில் அங்க இருக்கிற எல்லாருக்கும் சாவை மட்டுமே பதிலடியா கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அங்க ஒரு பயங்கரமான சண்டை போய்கிட்டே இருக்க, அந்த ஆர்கே அப்படின்னு மாதிரி ஒரு ரவுடி இருக்கா இல்லையா, அவர் பாத்தீங்கன்னா தன்னோட உயிரையும் காப்பாத்தணும், அமர்நாத்தோட உயிரையும் காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக ஹீரோயினை அடிச்சு பிடிச்சி வண்டியில ஏத்திட்டுறாரு. முதல்ல இங்கிருந்து கிளம்பலாம் வாங்க அப்படின்னு மாதிரி கூப்பிட்டுக்கிட்டே இருக்க, அமர்நாத் வர மாதிரியே தெரியல. அவனை உயிரோட விடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு மைக்கேல் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது அவர் கொல்லலாம் அப்படின்ற மாதிரி போக, மைக்கேல் அவரை பிடிச்சி அந்த கத்தி எடுத்து அவரை சொருவி அந்த இடத்துல துடிக்க துடிக்க கொலை பண்ணிடுறாரு. இதை பார்த்த ஆர்கேவும் ஹீரோயினை தூக்கிட்டு அங்கிருந்து வண்டியில ஓடி போயிட்டுறாரு. அண்ட் மைக்கேலும் நீ எங்க போனாலும் விட மாட்டே அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை பார்க்க, கட் பண்ணி இந்த சாமியோட வீட்டுக்கு பாத்தீங்கன்னா மைக்கேல் வந்துட்டு இருப்பார். ஏன்னா இவருக்கு தன்னோட அப்பா மாதிரி இல்லையா. வந்த உடனே அவரும் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு மைக்கேலோட உடம்புல இருக்க புல்லட் எல்லாத்தையும் எடுத்து விடுறாரு. அண்ட் மைக்கேலும் பார்த்தீங்கன்னா குருநாத்துக்கு ஃபோன் பண்ணி நான் தான் மைக்கேல் பேசுறேன்னு சொல்ல, அவர் ஒரே வார்த்தையா என் பையனை துடிக்க துடிக்க கொண்டியான்னு கேட்கிறாரு. ஆமான்னு சொன்ன உடனே, நீ பெரிய தப்பு பண்ணிட்ட மைக்கேல், நீ என்னை காப்பாத்துறதுக்கு வருத்தப்படுற நேரம் வந்துருச்சு, நீ மட்டும் என் கையில கிடைச்சனவையா உன்னை துண்டு துண்டா வெட்டி நாய்க்கு வீசிடுவேண்டா அப்படின்ற மாதிரி மிரட்ட, இந்த விஷயத்த இவரோட ஒய்ஃப் தெரிஞ்சுக்கிறாங்க. தன்னோட பையன் இறந்து போயிட்டான் அப்படின்றத இவங்களால தாங்கவே முடியல. அண்ட் குருநாத்தும் பார்த்தீங்கன்னா உன்னை விடமாட்டேன்டா அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு போனை வைக்க, மைக்கேல் போனை வச்ச உடனே தனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்றது இப்போதைக்கு சாமி தான் இல்லையா, இதனால நீங்க எங்கன்னா சேஃபா போயிடுங்க, ஏன்னா நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாரு. அண்ட் இன்னொரு சைடு கட் பண்ணா மைக்கேல் சட்டை போட்டார் இல்லையா, அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா குருநாத் அவரோட மனைவியோ போறாங்க. மைக்கேல் உங்களோட பையனை அடிச்சு ஒரு கைத்துல கட்டி தொங்க விட்டு இருப்பான். இதை பார்த்த உடனே அங்க இருக்க எல்லாரும் பயந்து போய் நிக்கிறாங்க. அந்த கைத்தை இறக்கி அந்த டெட் பாடியை பார்த்துக்கிட்டே இருக்க, இதை பார்த்த குருநாத்தும் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற 100கணக்கான ரவுடிங்க கிட்ட மைக்கேலோட தலையை கொண்டு வரவங்களுக்கு என்னோட சிம்மாசனத்தையா நான் தரண்டா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அண்ட் எல்லாரும் வெறி பிடிச்ச மாதிரி தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த சமயத்துல தான் பாத்தீங்கன்னா ஆர்கே ஹீரோயினை தூக்கிட்டு போயிட்டார் இல்லையா, அவரை காமிக்கிறாங்க. பயத்தோட உச்ச கட்டத்துல இருப்பார். கண்டிப்பா அவன் இந்த பொண்ணை தூக்குறதுக்காக வருவான், நம்மள உயிரோட விட மாட்டான்டா, இந்த பொண்ணு உயிரோட இருக்கிறவளையும் தான் நமக்கு சேஃப் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க, கதவு உடைச்சி ஒரு ஆள் பறந்துகிட்டு வந்து உளறான். யாருன்னு இவங்க திரும்பி பார்க்க மைக்கேல் அங்க வந்துட்டார். எல்லாரும் சண்டை போட, இந்த ஆர்கே மட்டும் பாத்தீங்கன்னா பயந்து போய் நின்னுகிட்டே இருக்காரு. அவங்க எல்லாரையும் அடிச்சுட்டு ஆர்கே பக்கத்துல வர்றாரு. என்னை விட்டுடு, என்ன எதுவும் பண்ணிடாது அப்படின்னு மாதிரி இவர் வாயை திறக்க, வாயிலே குத்தி அவர் அந்த இடத்துல கொலை பண்ணிட்டாரு. அண்ட் ஹீரோயினும் கிடைச்சிட்டாங்க இல்லையா, அவங்கள கூப்பிட்டுட்டு கார்ல போய்கிட்டே இருக்காங்க. மைக்கேலுக்கு பாத்தீங்கன்னா செம்ம டயர்டா இருக்கும், கார்லயே படுத்து தூங்கிட்டு ஹீரோயினும் நம்ம எங்க போறது அப்படின்னு மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துல அவங்களும் சுயநினைவை இறந்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஒரு இடத்துல போய் கார் மோதிக்குது. அண்ட் இன்னொரு சைடு குருநாத்தையும் அவரோட மனைவியும் காமிக்கிறாங்க. ஆளுங்க எல்லாத்தையும் அடிச்சு போட்டுட்டு அந்த பொண்ணை அவன் தூக்கிட்டு போயிட்டான்னு வந்து சொல்ல, இவங்க 2 பேரும் கடுப்பாயிடுறாங்க. அண்ட் குருநாத்தோட மனைவியும் இத சொல்றதுக்காக எதுக்காக இங்க வரீங்க, என்னோட பையனை கொன்னவன் நீங்க கொன்னுட்டீங்க அப்படின்ற செய்தியோட தான் வரணும், இதுக்காகலாம் வராதிங்க, எத்தனை பேர் செத்தாலும் பரவாயில்ல, அவனோட உயிர் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த குருநாத்தும் பாத்தீங்கன்னா உங்களை நம்பிலாம் வேலையே ஆகாது, அவனை கொல்றதுக்கு வேற யாரையாவது தான் ஏற்பாடு பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, சேதுபதியை நமக்கு காமிக்கிறாங்க. ஸ்டைலா சிகரெட் பிடிச்சிக்கிட்டே இருக்கும்போது குருநாத்தை மறுபடியும் காமிக்கிறாங்க. வேற ஏதாவது ஆள் ரெடி பண்ணுமா என்ன அப்படின்ற மாதிரி இவர் கேட்டுக்கிட்டே இருந்தார் இல்லையா. இவரோட அடியாளுங்களும் இந்த ஒரு வாய்ப்பு கொடுங்க, அவனை நாங்க கண்டிப்பா கொண்டு எடுத்துட்டு வரோம் அப்படின்ற மாதிரி கிளம்புறாங்க. அண்ட் இன்னொரு சைடு கட் பண்ணா சேதுவை காமிக்கிறாங்க. வீட்டுல தன்னோட மனைவி கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது இவருக்கு ஒரு போன் கால் வருது. சில டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு என்னோட மனைவி கிட்ட பாத்தீங்கன்னா வீட்டுக்கு கெஸ்ட் எல்லாம் வராங்க, லட்டு ரெடி பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வண்டி எடுத்துக்கிட்டு கிளம்புறாரு. என்ன இடம் அப்படின்னா ஹீரோவோட கார் ஆக்சிடென்ட் ஆகி கிடக்கும் இல்லையா, அந்த இடம். போய் பார்க்கும்போது ஹீரோவும் ஹீரோயினும் வண்டிக்குள்ள தான் மயங்கி கிடப்பாங்க. அவங்கள தட்டி எழுப்பி
இவரோட வீட்டுக்கு கூட்டு வந்துட்டுறாரு. அண்ட் மைக்கிளுக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமா அடிபட்டிருக்கும். அவருக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துட்டு ஹீரோயினையும் பாத்தீங்கன்னா இவரோட ஒய்ஃப் கிட்ட நல்லா பாத்துக்கோ, நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன் அப்படின்னு மாதிரி வண்டி எடுத்துக்கிட்டு வேற ஒரு இடத்துக்கு போறாரு. ஒரு நபர்கிட்ட போன் பண்ணி 10 கிலோ சிக்கன் 10 கிலோ மட்டன் முட்டை பத்திரம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல அவரும் வந்து ஒரு பேக் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு. அந்த பேக் எடுத்துக்கிட்டு ஒரு ரிட்டர்ன் வீட்டுக்கு போறாரு. ஆனா அப்படியே கட் பண்ண ஹீரோவோட கார் ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆகி கிடக்குது அப்படின்ற விஷயம் குருநாத்தோட ஆளுங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போயிருச்சு. பக்கத்துல எங்கேயாவது தான் போயிருக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த சேதுவோட வீட்டுக்கு ஆளுங்க எல்லாரும் இதுக்கு அடுத்த நாள் கத்தி எடுத்துக்கிட்டு வராங்க. இதை தெரிஞ்ச சேதுவும் அங்க இருக்கிற எல்லாரையும் போட்டு அடிக்க ஆரம்பிக்கிற. வீட்டுக்குள்ள யாரும் என்ட்ராக கூடாது, அவனை செத்திங்கடா அப்படின்ற மாதிரி போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்க உள்ள தூங்கிக்கிட்டே இருந்த மைக்கிளும் பாத்தீங்கன்னா வெளியே கத்தி எடுத்துக்கிட்டு வர்றாரு. பெரிய மனுஷன் எங்க இருக்கான்ல, நீ சண்டை போட்டா என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி அவரை கத்தியை கீழே போட சொல்லிட்டு இவர் பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டே இருக்கார். ஆனா அதே சமயத்துல வீட்டுக்கு பின்னாடி இருந்து சில ஆளுங்க எல்லாரும் உள்ள வரணும் ட்ரை பண்ணுவாங்க. அப்பதான் இவரோட மனைவி அவங்க ஒரு பக்கம் கண் எடுத்துக்கிட்டு பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க, லட்டு ரெடி பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா இல்லையா, அந்த லட்டு சாப்பிடுற லட்டு ஒன்றும் கிடையாது, தூக்கி அடிக்கிற பாம். அந்த பாம் எடுத்து உள்ள வர எல்லாத்துக்குமே இந்த லட்டு பரிசா கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி தூக்கி அடிக்க எல்லாரும் பயந்துக்கிட்டு ஓடி போயிடுறாங்க. அண்ட் ஹீரோ கிட்டயும் வந்து நீங்க இங்க இருக்கிற வரையும் உங்களுக்கு எதுவும் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்ல கட் பண்ணா ஹீரோயின் பாத்தீங்கன்னா இவர்கிட்ட வந்து இந்த எல்லா பிரச்சனைகளுமே என்னால தானே, நான் இங்க இருந்து போயிடவா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. உனக்காக நான் ஒரு கதை சொல்றேன். நான் ஜெயிலுக்குள்ள போலீஸா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அங்க ஒரு குழந்தை பிறந்தது. பிறக்கும் போதே ரத்தத்தோட தான் பிறந்தது. அது ஒரு 13 வயசு வரலையும் என்கிட்ட தான் வளர்ந்தது. நெருப்பை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது இல்லையா, எவ்வளவுதான் தலைகீழ பிடிச்சாலும் நெருப்பு மேலதான் வந்தே தீரும் இல்லையா. 13 வயசுக்கு அப்புறமா அந்த குழந்தை காணாம போயிருச்சு. அப்போ அந்த குழந்தைக்கு யாரும் கிடையாது. ஆனா இந்த குழந்தைக்கு நீ இருக்கமா, நீ இருக்கிறது தான் ஒரு பலமே அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க மைக்கில் போய் பாக்குறாங்க. மைக்கேல் ரூம்ல இல்ல, அவரு ரூம்ல இல்ல, எங்க போனாருன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி சேது கிட்ட ஓடி வந்து இவங்க சொல்ல கட் பண்ணி குருநாத்தோட இடத்துல காமிக்கிறாங்க. ஆளுங்க எல்லாருமே பயங்கர அலர்ட்டா இருக்கும் போது கார் ஒண்ணு வெடிச்சு சதுருது. இவங்களும் யாராது அப்படின்ற மாதிரி அந்த நெருப்புக்குள்ள பாத்துக்கிட்டே இருக்க மைக்கிளோட என்ட்ரி. அங்க இருக்கிற எல்லா ஆளுங்களுமே குருநாத்தை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக மைக்கிள கொல்ல ட்ரை பண்றாங்க. ஆனா யாராலையும் எதுவுமே பண்ண முடியல. அங்க இருக்கிற எல்லாரையும் அடிச்சு கொண்டுட்டு குருநாத்தோட இடத்துக்கு போறாரு. வா மைக்கேல், எனக்கு அப்பவே தெரியும் நீ வருவேன்னு, ஆனா என்ன கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு மாதிரி பேசிக்கிட்டே இருக்க குருநாத்தோட ஒய்ஃப் அங்க வராங்க. மைக்கிள கொல்லணும் அப்படின்ற மாதிரி உள்ள வந்தவங்க மைக்கிளோட கன் பாயிண்ட்ல வந்து நிக்கிறாங்க. மைக்கிளோ அவங்கள கொல்லலாம் அப்படின்ற மாதிரி போக என் மனைவியை விட்டுட்டு எதுவா இருந்தாலும் எனக்கும் உனக்கும் தான், நீ என்ன வேணா பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி கேட்க குருநாத்தோட மனைவியும் இவனோட பிச்சையில தான் என் உயிர் வாழணும் அப்படின்றது எனக்கு அவசியமே இல்ல, என்ன நீ கொண்டுக்கோ அப்படின்ற மாதிரி நிக்கிறாங்க. இவரும் யோசிக்காம தலையிலே ஒரு சுடு, நான் உனக்காக மட்டும்தான் வந்த நினைச்சியா அப்படின்ற மாதிரி பார்க்க இன்னொரு சைடு கட் பண்ணி ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம இருக்கிறவர்களே பிரச்சனை தான், நம்ம இங்க இருந்து போயிடணும் அப்படின்ற மாதிரி டிக்கெட் எல்லாத்தையும் வாங்கிட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிருப்பாங்க. அங்க குருநாத்தோட ஆளுங்க எல்லாருமே இந்த பொண்ணை கொல்லணும் அப்படின்ற மாதிரி வர இவங்களை காப்பாத்துறதுக்காக சேது அங்க வர அங்க இருக்கிற எல்லாரையும் சுட்டு தள்ளிட்டு அரைச்சி வச்ச ஒரு விஷயத்த பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை கூப்பிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறார். ஆனா அதே சமயத்துல இன்னொரு சைடு ஹீரோவை காட்டுறாங்க. குருநாத்தோட மனைவியை எதுக்கு யோசிக்காம கொன்னாரு அப்படின்றதையோ அண்ட் இத்தனை வருஷமா மறைச்சு வச்சிட்டு இருந்த ஒரு உண்மையும் பாத்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறார். இது ஒரு பயங்கரமான ட்விஸ்டா இருக்கும். ஸ்டார்டிங்ஸ்ல இந்த குருநாத்தை பத்தி சொல்லும் போது இந்த மாதிரி அவருக்கு ஒரு பப்ல இருக்கிற பொண்ணு கூட தொடர்பு ஏற்பட்டுச்சு அப்படின்ற மாதிரியும் அதனால குருநாத்தோட மனைவி அவங்களோட வீட்டோட கொளுத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த சம்பவம் தான் இது. குருநாத்தா பார் கலாச்சாரத்தையே மும்பைக்கு கொண்டு வந்திருப்பா இல்லையா. பார்ல பாட்டு பாடுற ஜெனிஃபர் அப்படின்ற ஒரு பெண் பாத்தீங்கன்னா குருநாத்துக்கு ரொம்ப பிடிச்சி போயிட்டு இருக்கும். 2 பேரும் காதல் கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. ஆனா குருநாத்துக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கு அப்படின்ற விஷயத்த பாத்தீங்கன்னா இவர் மறைச்சுதான் அவங்க கூட பழகி இருப்பார். அவங்க பிரெக்னென்ட் ஆனதுக்கு அப்புறமா தான் இவருக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு அப்படின்ற விஷயமே தெரிஞ்சிருக்கும். இந்த விஷயம் குருநாத்தோட ஒய்ஃப்க்கு தெரிய வருது. இதனால குருநாத்தோட வீட்டுல சண்டை போடுறாங்க. குருநாத்தும் பாத்தீங்கன்னா இந்த குழந்தைய நீ பெத்தெடுத்துக்க கூடாது, ஏதோ தெரியாம நடந்துருச்சு, இந்த குழந்தைய அழிச்சிரு அப்படின்ற மாதிரி நிறைய பிரச்சனைகளை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதோட உச்ச கட்டமா இந்த குருநாத்தோட மனைவி பாத்தீங்கன்னா அந்த குழந்தை பிறக்க கூடாது, அவளும் உயிரோட இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி வீடு ஃபுல்லா நெருப்பை வச்சு கொளுத்தி விட்டுட்டு இருப்பாங்க. நீ யார் கூட வேணா படுத்துக்கோ, ஆனா வாரிசு என் பையன் மட்டும்தான் இருக்கணும், அது உனக்கு ஞாபகத்துல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிதான் இந்த வேலையை பண்ணிருப்பாங்க. அந்த சம்பவத்துல ஜெனிஃபர் இறந்து போயிருக்க மாட்டாங்க. பயங்கர தீக்காயத்தோட தப்பிச்சிட்டு இருப்பாங்க. என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது சேது உள்ள வந்திருப்பார். சேது கிட்ட உதவி கேட்க அவங்க பாத்தீங்கன்னா வெளி உலகத்துக்கு யாருக்கும் தெரியாம ஜெயிலுலயே பாத்தீங்கன்னா இவர் வச்சு வளர்க்க ஆரம்பிச்சிருப்பார். ஆனா ஒரு குழந்தையும் பெத்தெடுத்திருப்பாங்க. குழந்தையும் வெளி உலகத்துக்கு காட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி ஜெயிலே வளர்ந்துருப்பாங்க. ஆனா நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி தான் வளர்த்திருப்பாங்க. குருநாத்தை பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரி. ஆனா ஒரு கட்டத்துல இவங்க அம்மா இறந்து போயிட்டு இருப்பாங்க. யாரும் இல்லாத இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்க அப்பாவை பழி வாங்க அவன் கிளம்பிட்டான் அப்படின்ற மாதிரி. இன்னொரு சைடு சேதுவும் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு கிட்ட இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லியிருப்பார். அவன் வெளியே வந்ததே குருநாத்தை கொல்லணும் அப்படின்றதுக்காக
அப்படின்றதுக்காக தான் ஒரு நாள் குருநாத்தை கொல்லணும் அப்படின்ற மாதிரி கத்தி எடுத்துக்கிட்டு போனான். ஆனா ஆப்போசிட்ல வேற ஒரு நபர் குருநாத்தை கொல்ல வரான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அவரை எதிர்த்துக்கிட்டு நின்னா. ஆனா அப்பதான் குருநாத்தோட நம்பிக்கையை பெற்று அவனோட இடத்துலயே போய் எத்தனை வருஷமா இதுக்காக காத்துக்கிட்டு இருந்தா அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, இந்த விஷயமும் பாத்தீங்கன்னா சாமிக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். சாமியும் இவ்வளவு நாள் கழிச்சு எதுக்காக பழி வாங்குற, அவரை பார்த்த உடனே கொல்ல வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பார். அவரோட சாம்ராஜ்யத்தை அழிச்சு கொல்லணும், அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் பேசியிருப்பார். அந்த சாமியும் மன்னிச்சு விடலாமேன்னு கேட்டிருப்பார். மன்னிச்சு விடுறதுக்கு நான் ஒன்றும் கடவுள்லாம் இல்லை, என் இடத்துல நீங்க இருந்தாலும் இதை தானே பண்ணியிருப்பீங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த பிளான் எல்லாத்தையும் பண்ணியிருப்பார். இப்போ அப்படியே கட் பண்ணி மைக்கிலும் குருநாத்தும் எதிரில் நிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஜெனிஃபரோட பையன் தான் நீ அப்பவே செத்துருப்பேன்னு நினைச்சா எங்களோட தப்பு தான். இப்போ என்னோட காலம் முடிஞ்சிருச்சு, யாருன்னா இதெல்லாம் முன்னாடி சொன்னாதான் தெரியுது, என்ன சீக்கிரமா கொண்டுடு மைக்கேல் அப்படின்ற மாதிரி சொல்ல, இவரும் போய் ஒரு ஹக் ஒன்று கொடுக்குறாரு. நான் அவனை கொல்றதுல எந்த சந்தேகமும் இல்லை, நான் அவனை கொல்லதான் போறேன் அப்படின்ற மாதிரி அவரை சுட்டா அந்த இடத்துல கொலை பண்ணிடுறாரு. இந்த எல்லா விஷயங்களையும் சாமி ஒரு கும்பல் கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தா இல்லையா, அந்த இடத்துக்கு அப்படியே வருது. குருநாத்தை கொண்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி எல்லா ரவுடிங்களும் சேர்ந்துதான் பார்த்தீங்கன்னா தேடி இருப்பாங்க. அப்பதான் சாமியை பிடிச்சி அவர் மூலியமா இந்த உண்மையை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இங்கதான் ஒரு ட்விஸ்ட். ஸ்டார்டிங்ல குருநாத்தோட தம்பி பிரச்சனை வரக்கூடாது அப்படின்ற மாதிரி வெளிநாட்டுக்கு அனுப்பினதாகவும் அவர் உயிரோட இருக்காரா இல்லையா அப்படின்றது தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க இல்லையா. அவர் இறந்தெல்லாம் போயிருக்க மாட்டார், உயிரோட தான் இருப்பார். அவரோட தம்பியை காமிக்கிறாங்க. குருநாத்தோட தோற்றத்திலே இருப்பார். ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா ட்வின் பிரதர்ஸா இருப்பாங்க. அவர் என் அண்ணனை கொண்டவனை பழி வாங்காம விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி கிளம்ப, இன்னொரு சைடு ஊர்ல இருக்க எல்லா ரவுடிங்களும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. குருநாத்தை கொண்டவன் வெளியே தான் இருக்கான், அவனை நம்ம உயிரோட விடக்கூடாதுரா, எனக்கு பொழுது சாயறதுக்குள்ள அவனோட தலை கீழே சாயணும் அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாரும் திரும்பி பாக்குறாங்க. ஒரு சத்தம் கேக்குது. என்னன்னு பார்த்தா மைக்கேல் தான். அது என்ன கொல்லதான் நான் அவ்வளவு பேரை தரண்டு நிக்கிறீங்க, நான் உங்க முன்னாடியே தாண்டா நிக்கிறேன், முடிஞ்சா என்ன கொண்டுக்கோங்கடா அப்படின்ற மாதிரி அவங்க கூட சண்டை செய்ய கிளம்புறாரு. இதோட பாத்தீங்கன்னா இந்த படத்தை முடிக்கிறாங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல நிறை குறை ஏதாவது இருந்தா அதை மறந்துடாம கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. கண்டிப்பா அதை திருத்திக்க நாங்க முயற்சி செய்யறோம்.